வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவ்யா நாயர் கேரளாலேருந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிக்கர் ஸ்டார்ட் வந்து எங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்லி கொடுங்க, டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்காக தான், நவ்யா நாயர் உங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ. இப்போ வந்து கிக்கர் ஸ்டார்ட் நம்ம வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. மெயின் ஸ்டாண்ட் வந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம், ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு போட வேணாம்னு சொல்லி அழுத்தி மெயின் ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இதை வந்து இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த 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 இதை எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துட்டு அதாவது கிக்கர் ஸ்டார்ட் பண்ணையில எப்பயுமே இப்படி நின்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நிறையா பேர் இப்படி நின்றுட்டு இப்படி மிதிப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பொசிஷன் இப்படி வச்சு இப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. முழுமையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு திரும்பிக்கணும். இந்த சைடு திரும்பிட்டு பேக் சைடு நல்லா பேக் சைடு திரும்பிக்கிட்டு நம்ம வந்து பேக் சைடு திரும்பி இந்த பொசிஷனில் வந்து கால் வச்சுக்கணும். இந்த பொசிஷனில் வந்து வச்சுட்டு ஒரே அழுத்து தான் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். சாவியை வந்து ஆன் பண்ணிக்கிறணும். நல்லா கிக்கரை வந்து இந்த மாதிரி நேராக வச்சுக்கணும். வச்சுட்டு எதுவுமே நம்ம இது பண்ண தேவையில்லை. நல்லா அழுத்தம் மட்டும் பேக் சைடு நல்லா நேராக நின்று பார்த்துக்கிட்டு நம்மளுடைய கால் பொசிஷன் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கணும். வச்சுட்டு நல்லா ஒரு அழுத்தம் தான். அழுத்தினோடனே இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம வந்து தப்பாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நம்மளுடைய பொசிஷன் பாயிண்ட் எப்பயுமே இப்படி தான் இருக்கணும். கால் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி வச்சு ஒரே ஒரு அழுத்தம் தான் கொடுத்தாலே வந்து கிக்கர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். மெயின் ஸ்டாண்ட் போட்டு தான் எப்பயுமே வந்து கிக்கர் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் ப்ரொசீஜர். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்னொரு தடவை சொல்கிறேன், கேளுங்க. கிக்கர் வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து மிதிக்கக்கூடாது. இன்னொருத்தவங்க இப்படி நின்றுட்டு இது பண்ணுவாங்க. நேராக கரெக்டான ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை நேர்படுத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு காலை வந்து சாவியை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு அழுத்தம் தான். இந்த மாதிரி பேக் சைடில் நம்மளுடைய கால் வந்து இந்த பேக் சைடில் இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு கிக்கரை வந்து ஒரே அமுக்கு தான். அழுத்தம் வந்து அதிகமாக கொடுத்து அமுக்குனாலே போதுமானது. அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் கிக்கர் ஸ்டார்ட் பண்ணணும். இதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே போதுமானது. நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.